சர்பத்துக்குண்டான நட்சத்திரம் அப்படிங்கும்போது அதனால தான் சொல்லுவாங்க, இந்த சர்ப நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்துச்சு, தசாபுத்தி நடத்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த விஷயங்கள் சம்மந்தமான ஒரு ப்ரெஷரு, டென்ஷனுங்கிற மாதிரி பிபி ஏறுறதுங்கெல்லாம் ஈஸியாக வரும். ஏன்னா இந்த ஆயில நட்சத்திரத்தில் தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பித்தப்பை அந்த இடத்துல தான் இருக்குது. ஆயில நட்சத்திரத்தில் தான் பித்தப்பை இருக்குது. அப்போ நம்ம உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய விஷ நீர்கள், விஷம் சம்மந்தமான விஷயங்கள் ஸ்டோரேஜ் ஆகக்கூடிய இடம் பித்தப்பை. அதனால தான் அதை சர்ப நட்சத்திரம்னு அந்த காலத்தில் ஈஸியாக புரியறதுக்கு வச்சுருக்காங்க. அப்போது இந்த ஆயில நட்சத்திரம் சர்ப நட்சத்திரத்தில் என்ன மரம் விருட்சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா புன்னை மரத்தை விருட்சமாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த விஷ சம்பந்தமான ஒரு சர்பத்தை அதுக்கு நட்சத்திரத்துக்கு வந்து சர்பத்தை விஷப்பாம்பை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாலும் அது பித்தப்பையை சொல்லக்கூடிய ஒரு ஸ்பாட்டை அப்படிங்கிறதுனாலையும் இந்த அம்மிகளுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு இருக்குது.